பரதநாட்டியம் நம் நாட்டின் பாரம்பரிய கலைகளில் ஒன்று. இது தமிழ்நாட்டுக்கே உண்டான பெருமையும் கூட. பரதநாட்டியத்தில் ப பாவத்தையும், ரா ராகத்தையும், தா தாளத்தையும், நாட்டியம் நடனத்தையும் குறிக்கிறது. இப்படிப்பட்ட பல பெருமைகள் வாய்ந்த பரதநாட்டியத்திற்கு என்று உலகளவில் தனி சிறப்புகளும் இன்றளவும் இருக்கிறது. இந்த பரதநாட்டிய கலையை கற்றுக்கொள்ள என்னதான் ஆர்வம் இருந்தாலும் தான் ஒரு திருநங்கை என்பதால் பலமுறை மறுக்கப்பட்டு, பின்னர் தன்னுடைய விடாமுயற்சியால் தொடர்ந்து போராடி அந்த கலையை கற்று பல மேடைகளை அடைந்து சாதனைகளையும் புரிந்திருக்கிறார். பின்னர் தன்னை போன்ற பல திருநங்கைகளுக்கும் பரத கலையை கற்றுக் கொடுத்து, மேலும் பல ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக பரதநாட்டியத்தை கற்பித்தும் அதன் மகத்துவத்தை போதித்தும் வருகிறார். பரதநாட்டியத்தில் பல சாதனைகளை செய்ததோடு நிற்காமல் பல திருநங்கைகளுக்கு ஓர் முன் உதாரணமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைய நம்முடைய பீனிக்ஸ் மனிதர் பொன்னி. நான் தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு திருநங்கை. நான் படித்து பிஎஸ்சி மேக்ஸ் படித்தது எல்லாமே தூத்துக்குடியில் தான். பரதநாட்டியம் கற்றுக்கிட்டது கற்றுக்கிட்டதும் தூத்துக்குடியில் தான். நான் எப்படி பரதநாட்டியத்துக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, எங்கள் குடும்பத்தில் யாருமே டான்ஸர்ஸ் யாருமே கிடையாது. எங்கள் அம்மா அப்பா படிப்பில் கூட அதிக ஆர்வத்தை எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. 4th 5th இது வேற படிக்க வச்சுட்டு மிச்சர் வியாபாரத்துக்கு அனுப்பிடுவாங்க. அங்கே போய் தொழில் கற்றுக்கிடட்டும் அப்படின்ட்டு அனுப்பிடுவாங்க. அப்படி தான் எங்களுடைய பாரம்பரியம். என்னுடைய அக்கா அவள் டான்ஸில் ரொம்ப ஆர்வம். ஆனால் எங்கள் வீட்டில் அம்மா ஆட விட மாட்டாங்க. அதனால் அவள் ஃப்ரெண்ட்ஸை கற்றுக்கிட்டதை எனக்கு சொல்லிக் கொடுப்பா. நான் அப்படியே ஆடுவேன். சின்ன வயசுல இருந்து டிவியில் எந்த ஒரு சாங்கை பார்த்தாலும் சரி, நான் அதுக்கு அப்படியே ஆடிடுற ஒரு பழக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் எங்கள் அக்கா சொன்னது, நீ முறைப்படி கற்றுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கும்போது, நான் வேறு எந்த டான்ஸையும் தேர்ந்தெடுக்க விரும்பலை. உடனே பரதநாட்டியம் தான் தேர்ந்தெடுத்தேன். தூத்துக்குடியில் ஒரு தனியார் நிறுவனத்தில் போய் நான் பரதநாட்டிய கிளாஸ் சேர்றதுக்காக முன்னே போனேன். சேர்றதுக்கு போன உடனே தட்டில் தேங்காய் வாழைப்பழத்தோடு நேராக போய் நிற்கும்போது என்னை அவாய்ட் பண்ணாங்க. நீ பேரண்ட்ஸோடு வரல, கிளம்பு அப்படின்ட்டாங்க. திருப்பி நான் என்ன செஞ்சேன், அந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர் இருக்காங்கள அவங்கள போய் நேரடியாக போய் சந்தித்து, எனக்கு இப்படி டான்ஸ் கிளாஸில் சேரணும் அப்படிங்கும்போது அவங்க கீழே இறங்கிட்டு என்ன கேட்டாங்க, நீ ஒரு சினிமா நடிகரோட ஒருத்தருடைய பெயரை சொல்லி இவங்கள மாதிரி நீ பெரிய நடிகராக வரணுமான்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு சிரிப்பு வந்தது. நான் அப்படி வரணும்னு ஆசைப்படலை, நான் ஒரு சிறந்த பரதநாட்டிய டான்ஸராக வெளியே வரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னோன்னா அவங்க புன்னகையோடு என்னை கொண்டு போய் அந்த குருகிட்ட சேர்த்து விட்டாங்க. என்னுடைய பரதநாட்டிய பயணம் அன்றைக்கி தான் ஆரம்பித்தது. எல்லா பரதநாட்டிய கலைஞர்களுக்கும் மனசில் இருக்கிற ஒரு வெறின்னு சொல்லலாம். என்னென்னா, சீக்கிரத்துக்குள்ளே எப்போ நம்ம அரங்கேற்றம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் என்னுடைய அரங்கேற்றம் தூத்துக்குடியில் நடந்தது. நான் மொதல் கற்றுக்கிட்டது தஞ்சாவூர் பாணியில் தான் நான் மொதல் கற்றுக்கிட்டேன். அந்த தஞ்சாவூர் பாணியில் தான் என்னுடைய அரங்கேற்றம் இருந்தது. அதை முடிச்சுட்டு தான் நான் சென்னைக்கு வந்தேன். என்னோடய அரங்கேற்றம் எங்கள் தாய் தப்பனுடைய சப்போர்ட் குறைவாக தான் இருந்தது. ஏன்னா அந்த டயத்தில் நான் ஃபீமேலாக இல்லாமல் மெயில் கேட்டகரியில் இருந்ததுனால எனக்கு ஆட வைக்கிறதுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடையாது. நான் என்னையே நானே தயார் செய்து அந்த அரங்கேற்றம் நான் பண்ணி முடித்தேன். பரதநாட்டியத்தில் அரங்கேற்றம் முடிந்த பிறகு பல கனவுகளோடு சென்னையில் தன் கலை அறிவை மேம்படுத்த வந்த பொன்னிக்கு பல தடைகள் தான் பரிசாக கிடைத்தன. பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எனக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் கிடைக்கும்போது தஞ்சாவூர் பணியில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு படியை முடிச்சிட்டேன், அரங்கேற்றம் பண்ணி முடித்தேன். அடுத்த நிலை நட்டுவாங்க கிளாஸ் கற்றுக்கிடணும், திருப்பி நிறைய குழந்தைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சது தான் அந்த சென்னை மாநகரம். இந்த சென்னை மாநகரத்துக்கு வந்தேன். பல கற்பனைகளோடு பல கனவுகளோடு தான் நான் வந்தேன் சென்னைக்கு. இங்கே நான் இப்படி சாதிச்சிருவேன் அப்படி சாதிச்சிருவேன்னு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நான் தகவல் கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்த உடனே நான் பட்ட கஷ்டம்தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும்போது நான் பேண்ட் ஷர்ட்டில் இருந்து பரதநாட்டியம் கற்றுட்டு இருந்தேன். இங்கே திருநங்கையாக மாறி நான் ஒரு சேரீ கட்டிட்டு நான் போய் பரதநாட்டிய கிளாஸ் நட்டவங்க கிளாஸோ இல்லை மேற்படி பரதத்தை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துறதுக்கான முயற்சிகள் நான் மேற்கொண்டாலோ நிறைய பிரபலங்கள், ஏகப்பட்ட பிரபலங்கள் அவங்க வீட்டுக்கு போனாலும் இல்லை அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலும், நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு இப்போ நான் ஃப்ரீ கிடையாது,
இன்னும் ஒரு வருஷம் பார்க்கல, நான் கிளாஸே எடுக்கலை, இப்போ நான் கிளாஸ் எதுவுமே எடுக்கல அப்படிங்கிற நிறைய பேர் வந்து திருநங்கைங்கிற அந்த ஒரு பார்வையில தான் பார்க்குறாங்க. திறமையான ஒரு கலைஞர் நம்மக்கிட்ட வந்திருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்குறது யாருமே செய்யவே இல்லை. அவங்களோட பார்வை நான் திருநங்கை அப்படிங்கிறதுனால எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்காமையே போயிட்டு, அப்போ என் மனசில் ரொம்ப மனவேதனையோடு இருக்கும்போது எனக்கு ஒரு படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது சென்னையில். MSW நான் படித்தேன். அப்போ அதில் இருக்கிற மேலே இருக்கிற லட்சுமி மேம் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. என்னென்னா, உனக்கு பரதநாட்டியத்தில் யார்கிட்ட கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்ற அப்படின்னு சொல்லும்போது பிரியாமுரளி மேடம்கிட்ட நான் அவங்க அறிமுகப்படுத்தி விட்டாங்க. ஆனால் மேம் அந்த நேரத்தில் வந்து அவங்க கிளாஸ் எடுக்கலை, அது உண்மை தான். இப்போ தான் சமீபத்தில் ஒரு 2 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் வந்த பீரியடில் வந்து அவங்க கிளாஸ் எடுக்கலை. அவங்க வந்து ஒரு உன்னதமான ஒரு உயர்வான என்னுடைய குரு ஸ்ரீ சிவகுமார் சார் அவங்கள வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கு உண்மையிலே கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் என்னுடைய குருவை நான் சொல்லணும். அவர் வந்து இந்நாள் வரை என்கிட்ட ஒரு பைசா கூட வாங்காமல் எனக்கு நட்டு வாங்கவும் எல்லாமே நடத்தி கொடுத்தாங்க. இப்படியும் சென்னையில் இருக்காங்களா, ரொம்ப வெறுப்பாக இருந்தது. ஆனால் அவர் வந்து எனக்கு பரதம் கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்தாரு. வேலைவாய்ப்பு, அதாவது என்னுடைய பொருளாதார ரீதியான என்னோட முன்னேற்றம் இருந்தால் தான் நம்ம பரதநாட்டியத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் உணர வச்சு நிறைய கிளாஸஸ் வாங்கி கொடுத்தாரு. அம்பத்தூரில் கிளாஸ் எடுத்தேன், திருவான்மியூரில் கிளாஸ் எடுத்தேன். இப்போ வாரத்தில் ஒரு நாள் வந்து ஈரோடுக்கு போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வரேன். நிறைய இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 குழந்தைகளுக்கு மேலே சலங்க பூஜையும் 20 குழந்தைகளுக்கு மேலே அரங்கேற்றமும் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு நான் வந்து வளர்ந்துருக்கேன்னா என்னுடைய குரு தான். பொன்னி பல இடங்களில் மறுப்பை எதிர்கொண்டிருந்தாலும் தன்னை போன்ற திருநங்கைகளுக்கு இலவசமாக தானே பரதநாட்டியம் கற்பித்து வருகிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற திருநங்கைகளை வந்து தேர்ந்தெடுத்து அந்த திருநங்கைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 திருநங்கைகளுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அது எங்கன்னா தேனி மாவட்டத்தில் நான் ஒரு ட்ரெயினராக போயிருந்தேன். அந்த சமயத்தில் வந்து திருநங்கையை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா நான் திருநங்கையாக இருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் போய் நான் ஆட போகும்போதெல்லாம் போயிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு போய் ஆடுவேன், உடனே நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் மிங்கிள் ஆனது கிடையாது. ஆனால் ஒரு 20 நாள் அவங்க கூட நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது ஒரு பயம் இருந்தது. அங்கே போய் இறங்கினோன்னு பெரிய திருநங்கை வந்து எனக்கு வணக்கம் சொல்லி, வாங்க மாஸ்டர் வந்து உட்காருங்க, உங்களை தண்ணி எடுத்து வைக்கட்டுமா அப்படி இப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசில் ஒன்று தோணுச்சு. என்ன எங்கள் மக்களுக்குள்ளே இப்படி ஒரு கலைக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சது. அப்போ என் மனசில் ஒரு எண்ணம் உதிச்சுது. என்னென்னா, நம்ம இந்த பரதநாட்டிய டான்ஸை வந்து கம்யூனிட்டி மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தை வந்து பிரதிபலிக்கிற வகையில் அன்னைக்கு அங்கே வந்திருந்த ரிஹர்சலுக்கு பரதநாட்டிய ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட வந்த திருநங்கை அஞ்சலி, அது என்னுடைய தங்கச்சி சகோதரி திருநங்கை. இப்போ நாங்கள் மெட்ராஸில் வந்து அவளோட வீட்டில் வந்து இருந்துட்டு பக்கத்தில் இருக்கிற குடிசைவாழ் மக்களுக்கு வந்து 2-3 குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் பரதநாட்டிய கிளாஸை எடுக்க ஆரம்பித்தோம். அப்படி படிப்படியாக எடுக்க ஆரம்பித்தது தான் இந்த அபிநய நிறுத்தாலயா நடனப்பள்ளி. தன் தடைக்கற்களையே படிக்கல்லாக மாற்றி இன்று பலருக்கும் பரதக்கலையை வழங்கி கொண்டிருக்கிறார் பொன்னி. எனக்கு இந்த பரதநாட்டியத்துக்குள்ளே முழு ஆர்வம் வரணும்னு எனக்கு ஆசை வர்றதுக்கு மிக முக்கியமாக இருந்த 2 விஷயங்கள். ஒன்று சொல்ல போனோன்னா, நான் பரதம் கற்றுக்கொள்ளும்போது முதல் தடவையாக போய் தட்டி ஏந்தி போய் நிற்க ஆர்வத்தோடு இருந்தேன், அப்பையும் திருப்பி அனுப்புனாங்க. 2வது தடவை தட்டி ஏந்தி ஆர்வத்தோடு இருக்கும்போதும் திருப்பி அனுப்புனாங்க. திருப்பி ஒருத்தருடைய தயவால் தான் நான் சேர ஆரம்பித்தேன். அன்னைக்கு அந்த 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து என் மனசில் தோணுச்சு என்னென்னா, இதே மாதிரி எத்தனை ஏழை குழந்தைகள் இருப்பாங்க, பாமர மக்கள் எத்தனை குழந்தைகள் வந்து பரதம் கற்றுக்கொள்ளணும்னு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் நம்ம பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கணுங்கிற வெறி அந்த நேரத்தில் எனக்கு உருவானது. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், திருநங்கைகள் மத்தியில் வந்து தவறான கருத்து வந்து பொதுமக்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருக்குது. திருநங்கைகள் நாங்கள் வந்து எவ்வளவு பழகுனா நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு நபருங்கிறது வந்து பொதுமக்களுக்கு தெரிவதே கிடையாது. அதை வந்து நான் அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்களை நான் உணரும்போது எங்கள் மக்களை வச்சே நாங்கள் பல நாட்டிய நாடகங்களை கொண்டு போகணுங்கிற ஒரு வெறியும் எனக்கு உருவாச்சு. அதுதான் எனக்கு வந்து இந்த பரதநாட்டிய கிளாஸ் உருவாகிறதுக்கான மெயின் காரணமாக இருந்தது. பெற்றோர்களின் ஆதரவில்லாத காரணத்தினால் பல திருநங்கைகளும் வாழ்க்கையில் திசை மாறி போகிறார்கள். ஆனால் பொன்னிக்கு தன் பெற்றோரின் துணைதான் இந்த அளவிற்கு வெற்றிகளை வாரி குவிக்க
உறுதுணையாக இருக்கிறது. நான் கடைசி குழந்தையா பிறந்தேன். ரொம்ப செல்ல பிள்ளையாக தான் வளர்ந்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து திருநங்கை குழந்தையா நான் வளர்ந்துட்டு இருக்கேன்னு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்கும் தெரியும் போது யாருமே என்னை வெறுக்கலை. அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். ஏன்னா தாய் தப்பன் கூடயே தான் நான் வளர்ந்துட்டே இருந்தேன். சென்னைக்கு வரும்போது அவங்களுடைய முழு சம்மதத்தோடு தான் நான் சென்னைக்கு வந்தேன். எங்கள் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன அப்படின்னா, ஊனமுற்ற ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய வந்து என் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நான் தூக்கி குப்பையில் போட முடியாது. அதேமாரி நீ திருநங்கை குழந்தையா பிறந்தாலும் அது என்னோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் இன்ன வரை எங்கள் அம்மாவுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய வாழ்க்கை. இன்றைக்கி எங்கள் அப்பா இறந்துட்டார், எங்கள் கூட கிடையாது. எங்கள் அப்பா இறந்த உடனே 2 அண்ணன் கூட இருக்க மாட்டேன்ட்டாங்க, 2 அக்கா கூட இருக்க மாட்டேன்ட்டாங்க. உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ என் கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் தடைகள் இருந்தது வந்து நான் திருநங்கையாக முழுமையாக மாறின பிறகு தான் இருந்தது. அந்த தடைகளை தகர்த்து எறிஞ்சு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நான் போராடி தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். இன்றைக்கி இந்த ஏரியாவில் வந்து வீடு கொடுக்கறது ஒரு கஷ்டமாக தான் இருந்தது ஒரு காலத்தில். என்னை பார்த்துட்டு இந்த பகுதியில் வந்து திருநங்கைகளுக்கு வந்து வீடு கொடுக்குற அளவுக்கு முன் வந்தாங்க. ஏன்னா திருநங்கைகள்னால் பாலியல் தொழில் இல்லைன்னா கடை கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருந்துட்டு இருந்தது. இவங்களும் கடுமையாக உழைக்கிறவங்க, இவங்களும் தன்மானத்தோடு வாழ்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு நிறைய பேர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து மாற்றுற அளவுக்கு எங்களோட வாழ்க்கை வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்தது. பல மேடைகளில் பலரது மனதையும் பொன்னி கவர்ந்திருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத தான் நெகிழ்ந்து போன தருணத்தை உணர்ச்சி மிக்க கூறுகிறார். என்னுடைய குரு சிவகுமார் சார் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் பெருமாளாக பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிவனாக பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. அரக்கன் ரோல் பண்ணியிருக்கேன். நிறைய ரோல்ஸ்லாம் எடுத்து பண்ணுற அளவுக்கு நிறைய பிரபலங்களுடைய பாராட்டுகள் நான் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நான் பண்ண கேரக்டர்லே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, எங்களுடைய வாழ்க்கை வரலாறு. திருநங்கைகள் நேற்று எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்காங்க, நாளைக்கு எப்படி இருக்காங்கங்கிறது ஒரு வாழ்க்கை வரலாறை வந்து நான் சோலோவாக பண்ணேன். குரூப்பாக வந்து அதுக்கடுத்து தான் பண்ணேன். சோலோவாக பண்ணும்போது முன் வரிசையில் இருக்கிற ஒரு மூத்த திருநங்கை நான் அந்த சோலோ பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு நான் கீழே இறங்கி வரும்போது அவங்க எந்திரிச்சு நடக்கவே முடியல. வேமா வந்து என் கையை பிடிச்சிட்டு, அவங்க கை கால்லாம் நடுங்குது. அந்த நடுக்கத்தோடு என்னை பிடிச்சிட்டு, நீ வந்து அப்பா அடித்து நீ வெளியே துரத்துறும்போது நீ பண்ண அந்த முக பாவனைகள் என்னை வந்து ஒரு நிமிஷம் வந்து என்னுடைய பழைய நினைவுகளுக்கு கொண்டு போனது. என் தாய் தப்பன் கூட நான் அந்த நிமிஷம் இருந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து நீ கொடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நினைவு கூறுனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு அந்த அம்மா அழுதுகிட்டே என்னை தழுவும் போது எனக்கு அப்படியே மேல்காலெலாம் புல்லரிச்சிட்டு. ஏன்னா ஒரு கலைஞர் வந்து பாவம் காட்டும்போது அது பார்க்குறவங்கள்ட்ட ரசத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த பாவம் கொடுக்குறோமோ அந்த பாவம் வந்து உட்காந்துருக்கிறவங்க நல்லா ரசித்து அந்த ரசனையை வெளியே கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் ஒரு மேடையிலே கொடுத்தேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயமா அதுவும் ஒன்று. தான் கற்ற பரதநாட்டிய கலையை ஏழை எளிய குழந்தைகளுக்கு அபிநயா நிருத்யாலயா எனும் பள்ளியை நிறுவி இன்று வரை இலவசமாகவே வழங்கி வருகிறார். இந்த அபிநய நிருத்தாலயா நடனப்பள்ளி பரதநாட்டிய கிளாஸ் ஆரம்பிக்கும் போது 2 குழந்தைங்க தான் வந்தாங்க. அதுக்கு மேலே யாருமே வரல. அதுக்கடுத்து எனக்கு ஆர்வமாக இருக்கிற என்கிட்ட வந்து கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிற திருநங்கைகளையும் நான் பரதநாட்டிய கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். அந்த 2 குழந்தைகளும் நான், அதுக்கடுத்து என்னுடைய திருநங்கை சகோதரி அஞ்சலி, நாங்கள் 4 பேர் சேர்ந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலில் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து கொடுத்தோம். அந்த நிகழ்ச்சி கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சின்ன மேடை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை போய் அலைஞ்சி 2வது எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த சின்ன மேடையில் எங்களுடைய நடனம் அமைஞ்சது. அதை பார்த்துட்டு சரௌண்டிங்கில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு நிறைய குழந்தைங்களை அதுக்கடுத்து படிப்படியாக சேர்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து தான் என்கிட்ட கிட்டத்தட்ட 2-4 மாறிச்சு. இப்போ 32 குழந்தைகள் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்றைக்குமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்த உடனே தான் நம்புவோம். சொல்லாலோ இல்லை நம்ம எது சொன்னாலும் நம்ப மாட்டோம். அதே மாதிரி தான் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள் வந்து மொதல் சேர்க்கும்போது ஒரு பிள்ளைங்க வந்து நம்ம பிள்ளை ஆடுவாளா வைப்பாளா, இதில் எதுக்கு விடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து கிளாஸில் வந்து சேர்த்து விட்றாங்க.
பள்ளியை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தடைகள் இருந்தது. ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, கோயில் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வாய்ப்புக்கு கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா திருநங்கைங்கிற ஒரு அவங்களோட பார்வைக்கு பரதநாட்டிய டான்ஸர் அப்படிங்கிறது என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து ஒரு திருநங்கைன்னு தான் பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய வந்து ஒரு பேரண்ட்ஸ் சேர்க்கறதுக்காக வந்தாங்க. அவங்க வந்து இங்கே பரதநாட்டிய கிளாஸ் இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு. நேராக வந்து என்னை வந்து கேட்டாங்க, இந்த கிளாஸில் வந்து சேரணும் அப்படின்னு. இப்போ நான் தான் வந்து பேசினேன். பேசும்போது அவங்க பொன்னின்னா ஒரு கற்பனையோடு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது திருநங்கைன்ட்டு. நேராக வந்து என்னை வந்து பார்த்த உடனே, ஓ திருநங்கையா அப்படின்னோடனே அவங்க வந்து, இல்லை நான் வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் இருக்குமோன்னு தான் கேட்க வந்தேன் அப்படின்ட்டு அவங்க எதுக்கு வந்தாங்களோ அதையே மாற்றி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதே பேரண்ட்ஸு அதே குழந்தைய இதே இடங்கள்ல இந்த விநாயகர் கோயிலில் வந்து திருப்பி நாங்கள் இப்போது சமயத்தில் ப்ரோக்ராம் பண்ணோம். அதை பார்த்துட்டு குழந்தைங்கள்லாம் ஆடுறத பார்த்துட்டு உடனே வந்து ஜாயின் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் நிறைய விஷயங்களில் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணால் தான் வந்து மக்கள் மத்தியில் வந்து எங்களை வந்து ப்ரூவ் பண்ண முடியுது. அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. அவங்க பரதம் மட்டும் கற்றுக் கொடுக்காம வாழ்க்கையில் எவ்வளோ ஒழுங்குமுறையாக வாழணும், அது எவ்வளோ தூரம் சீக்கிரம் கொண்டு போன வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் வந்து நம்ம நடைமுறையில் வந்து வாழணுன்னா அதுக்கு நம்ம படித்தோமா வாழ செஞ்சோமா வீட்டில் காப்பாற்றமா பத்தாது, சாதிக்கணும் நல்ல பேர் எடுக்கணும்ன்ட்டு அவங்கள பார்த்து கற்றுக்கினேன். எவ்வளோ அவார்ட் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வந்து அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கு. அதை பார்த்து நாம இன்னும் சாதிக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. அப்புறம் எங்கள் மாஸ்டர் சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு நிறைய கவுன்சிலிங் பண்ணாங்க. நான் இந்த மாதிரி கிடையவே கிடையாது, எப்போவுமே வந்து ஒரு சகஜ நிலையை அற்ற மாதிரி இருந்திருப்பேன். எப்போவுமே ஒரு விளையாட்டுத்தனமாக சில விஷயங்களில் எனக்குள்ள நிலைய இருந்தது எங்கள் அஞ்சலி மாஸ்டரும் பொன்னி மாஸ்டரும் தான். எப்போவுமே கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருப்பாங்க, பரதத்துலேயும் சரி இதுலேயும் சரி. அபிநய நித்தாலயா நடனப்பள்ளி கற்றுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து வருஷந்தோறும் வந்து நாங்கள் வந்து இந்த இதில் அபிநய நித்தாலயா நடனப்பள்ளியில் கற்றுக்கிற குழந்தைகளுக்கும் சரி, இந்த பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு முகாம் மாதிரி பண்ணுறோம். அதில் என்ன பண்ணுறோன்னா, வேஸ்ட்டு பேப்பரில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம கைவினை பொருட்கள் எப்படி தயாரிக்கலாம், மாஸ்க்கு தயாரிக்கிறது எப்படி, பெயிண்டிங் வந்து அவங்களுக்கு எப்படிங்கிறத பயிற்சியை வந்து நாங்களே பயிற்சி அளிச்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் கிரேடு எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுப்புகிறோம். கிரேடு 1 கிரேடு 2ன்னு சொல்லிட்டு பிஏ வரை இருக்குது. அதில் எம்ஏ பண்ணணும்னு நினச்சாலும் அவங்கள நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம். இப்போ இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் பிஏ எழுத போகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த குழந்தைங்க வளர்ந்து இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குழந்தைகளோடு ஒவ்வொரு வாரத்தில் 2 நாள் அவங்களோடு கலைப்பயணத்தில் நாங்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா குழந்தைகள் ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுட்ருக்குறாங்க. இந்த பகுதி மக்களை பார்த்திங்கன்னா குப்பை மீட்டில் போய் குப்பை அள்ளுற குழந்தைகள், குப்பை அள்ளுற பேரண்ட்ஸ் தான் நிறைய இருக்கிறாங்க. இந்த பகுதியில் ரொம்ப ஸ்லம் ஏரியா. அவங்களுக்கு வந்து இந்த பரதம்னா என்ன, அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது வந்து அவங்களுக்கு முழுமையாக அந்த பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. இருந்தாலும் குழந்தைகள் மணியாக ஆடுறாங்க. அவங்களோட நடனத்தை ஆடுறத பார்த்துட்டே இருக்கலாம். அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவங்களுடைய முகபாவனைகள் ரொம்ப அழகாக இருக்கும். என்னோட சேர்ந்து இந்த குழந்தைகள் என்னோட பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு மாஸ்டர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் கூட அப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே மாஸ்டர்னா மாஸ்டர் மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் இது சொல்லி புரிய வச்சோம். இதனால எங்களுக்கு இவ்வளோ பலன் ரெடி அப்படி சொல்லிட்டு ரொம்ப புரிய வச்சோம். அதுக்கப்புறமா நீ போ பாப்பா அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பாவே சேர்த்து விட்டாங்க. இது நான் ஃபஸ்ட்டு சேர்க்குறது வந்து எங்கள் மாமா மூலியமாக தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கூட வேணான்னு தான் சொன்னாங்க. எங்கள் மாமா எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவையும் ஒத்துக்க வச்சோம். இனிமேல் நானும் பெருசாக எங்கள் அக்கா மேலே விட்டுட்டு போக மாட்டேன். நல்லா மாஸ்டராக இருந்து நானும் நல்ல மாஸ்டராக இருந்து எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக மாஸ்டர் மாதிரியே நல்லா ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொடுப்பேன். இதுதான் என்னோட ஆசை. நான் திருநங்கையாக இருக்கும்போது எனக்கு ரோல் மாடல் யாருன்னு சொன்னால் நர்த்தகி நடராஜன் சொல்லிட்டு திருநங்கையில் இருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு ஒரு ரோல் மாடல். அவங்க வந்து நிறைய கஷ்டங்கள் அந்த காலத்தில், இப்போவுமே எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருந்ததுன்னா, அவங்க கிட்டத்தட்ட வந்து 90லலாம் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுருப்பாங்க. அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் நிறைய போராடி நர்த்தகிங்கிற ஒரு பட்டத்தை வந்து வாங்கி அவங்க வாழ்க்கையில் சாதனை பண்ணி வெளிநாடுகள்லாம் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தடைகள் இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த தடைகளை தகர்த்து எரிஞ்சிட்டு எங்களுடைய வாழ்க்கைப்படியே ஒன்று எடுத்து வச்சு நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டுருக்கோம். நானும் என்னுடைய திருநங்கை சகோதரி அஞ்சலியும் நாங்கள் வாழ்க்கைப்படியில் முன்னேறி போயிட்டு நிறைய விஷயங்களை இன்னும் நாங்கள் சாதிப்போம் இந்த பரதநாட்டியத்தில். எங்கள் மக்களுக்கு நான் வந்து பரதம் கற்றுக்கோங்க அப்படின்னு கூப்பிடும்போது நிறைய பேர் ஆர்வமாக இருந்தாங்க. ஏன்னா
பொதுவாகவே திருநங்கைகள் வந்து கலைத்துறையில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஒன்று வந்து தன்னை அலங்கரித்து கொள்ளுறதும் சரி, மற்றவங்களை அலங்கரிக்கிறதும் சரி, சமையல் வேலையும் சரி, எல்லா வகையான விஷயங்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அவங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட நம்ம பரதம் கற்றுக்கொள்ளும் போது வரும்போது அவங்கக்கிட்ட என்னென்ன கெட்ட பழக்கங்களாக இருக்கோ வகுப்பறைக்கு உள்ளே வரும்போது வெளியே கலட்டி வச்சுட்டு வந்துடுறாங்க. கற்றுக்குறாங்க ஆர்வமாக, அந்த கலைக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விரைவில் வந்து நிறைய திருநங்கைகள் வந்து பரதம் கற்றுக்கிடணும், நிறைய கலைத்துறையில் நிறைய திருநங்கைகள் முன்னே வரணுங்கிறது என்னோடய ஆசை. அதில் நாங்களாம் ரோல் மாடலாக இருக்கோம்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பரதம் கற்றுக்கணும் ரொம்ப ஆசை. ஸ்கூல்லலாம் நல்லா பண்ணியிருக்கேன் பரதம், எப்போவுமே பரதத்தில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் வந்து நிறைய பேர் வந்து நீ ஏன் முறையாக கற்றுக்கூடாதுன்னுவாங்க. பட் எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து நான் எஜுகேஷன்றதால அவங்க அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கல, அதை முறையாக தெரிஞ்சிக்கல. அதனால் என்ன பண்ணாங்க, பரதம்லாம் கற்றுக்கூடாது, ஒரு பெண்ணுக்கு உண்டான கலை தான் அப்படின்ற வந்து ஒரு எண்ணத்துலேயே அவங்க இருந்துட்டாங்க. ஒரு நேரத்துக்கு அப்புறம் நான் என்னுடைய தன்மையை என்னோடய இதுவை வந்து பேரண்ட்ஸை விட்டு புரிய வச்சு பரதத்தில் நான் இன்ட்ரெஸ்ட் சொல்லும் போது அவங்க இன்னமும் ஒத்துக்கல. நான் 11th படிக்கும் போது பொன்னி மாஸ்டர்கிட்ட வந்தேன் நான் ஆக்சுவலி. அப்போ அவங்க வந்து ஒரு 6-7 வருஷம் முன்னாடி வந்து கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அப்படி வரும்போது ரொம்ப வரவேற்றாங்க. கிளாஸ் எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஏன்னா யாருமே ஏற்றுக்காத போது நேரத்தில் வந்து மாஸ்டர் வந்து ஏற்றுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் கம்யூனிட்டி மக்களுக்குள்ளவே. திருநங்கைகள் வந்து இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் பல துறைகளை சாதிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பியூட்டிஷியனில் இருக்கிறாங்க, சமையலில் இருக்காங்க. கோயம்புத்தூரில் போனீங்கன்னா நிறைய பேர் சமையலில் தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. பரதநாட்டிய துறையில் இருக்கிறாங்க, அடுத்து இப்போ போலீஸில் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நிறைய இடங்கள்ல இதுக்கெல்லாம் என்ன மாற்றம் அப்படின்னா, சமுதாயம் எங்களை ஏற்றுக்கிட ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கவர்மெண்ட் எங்கள் பக்கம் வந்து திரும்பி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நலவாரியம் அமைச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாமே அவங்க வந்து கொடுக்க என்னாச்சு அப்படின்னா எங்கள் சமுதாயம் எங்களை ஒரு பக்கம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய திருநங்கைகளுடைய பேரண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். என்றைக்குமே வந்து ஒரு தாய் தப்பங்கிட்ட வளர்கிற ஒரு குழந்தை வந்து தவறான பாதைக்கு போகாது. அப்போ ஒரு குழந்தைய வந்து திருநங்கை குழந்தைய அவங்க பேரண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறாங்க. படிக்கணும்னு ஆர்வம் வருது நிறைய குழந்தைகளுக்கு, திருப்பி படிக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எங்களுக்கு 3rd ஜெண்டருங்கிற ஒரு காலம் வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்னால அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து என்ன மாதிரி ஒரு ரோல் மாடலை நீங்கள் பார்க்குறீங்க. இன்னும் ஒரு 2-3 வருஷம் 2020க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பல துறைகளில் பல திருநங்கைகள் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது நான் ஆணித்தரமாக நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, பாமர மக்களும் குடிசைவாழ் பகுதி மக்களும் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்தந்த பகுதியில் வந்து இந்த அபிநய நிறுத்தாலயா நடனப்பள்ளி செயல்படணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதை வந்து நடத்துறது யாராக இருக்கணும் அப்படின்னா, இங்கேருந்து கற்றுட்டு போகிற குழந்தைகள் வந்து தான் கற்றுக்கிட்ட கலையை தன்னோடு மட்டும் அல்லாமல் அந்த பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்து அதோட மகத்துவத்தை அவங்களுக்கு உணர வைக்கணும், பல மேடைகளில் அவங்க மிளிரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. திருநங்கை என்றாலே ஏளனமாய் பார்க்கும் இந்த சமூகத்தில் கலைக்காகவும் தன்னை போன்ற திருநங்கைகளின் முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ந்து பாடுபட்டு வரும் பரதநாட்டிய கலைஞர் பொன்னி ஓர் சிறந்த முன்னோடிதான்.